22ஆம் தேதி காலையிலேயே நம்மளுக்கு அந்த சஷ்டி பெரும் விழா ஸ்டார்ட் ஆயிடுங்க. 21ஆம் தேதி சாயங்காலத்துல இருந்தே நம்மளுக்கு இருக்கு. ஆனா 22ஆம் தேதி தான் முழு நேரம் நம்மளுக்கு வர்றதுனால 22ஆம் தேதி காலையில 6ல இருந்து 7 மணிக்குள்ள நீங்க காப்பு கட்டிக்கலாம். காப்பு சில பேர் எப்படி கட்டுறதுன்னு கேக்குறீங்க. ஒரு மஞ்சள் துணியில ₹1 காயின் வச்சு காப்பு கட்டுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வச்சு காப்பு கட்டுவாங்க. சில பேரு விரலி மஞ்சள் வச்சும் காப்பு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன மாலை முடியுமோ, துளசி மாலை இல்லைன்னா ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை, இந்த எப்பேற்பட்ட இல்லைன்னா சில பேர் தாமிரமணி மாலை கூட போடுவாங்க. அப்புறம் ருத்ராட்ச மாலையும் போடுவாங்க. எந்த மாலை உங்களுக்கு உகந்ததா இருக்கும் காலையில 22ஆம் தேதி 6 to 7 அதாவது 6 மணில இருந்து 7 மணிக்குள்ளேயே போட்டுடுங்க. நீங்க கோவிலுக்கு தான் போய் அணிவிக்கணும்னு இல்ல, வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையாலேயே போட்டுக்கோங்க. இல்ல வீட்டுல யாரும் பெரியவங்க இல்ல, நான் கோவில்ல போய் போட்டுக்கிறேன்னா குருக்கள் கிட்ட சொல்லுங்க, அவங்களே அழகா உங்களுக்கு மாலை போட்டு விட்டுருவாங்க. எனக்கு காலையில போட முடியாதுங்க 6 to 7, வேற டைமிங்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா 9:15 இருந்து 10:15 காலையில நீங்க போட்டுக்கலாங்க. இல்லைன்னா 10:45 இருந்து 11:45 மாலை நீங்க போட்டுக்கலாங்க. ஆஃப்டர்நூன் மேல வேண்டாம், எல்லாமே காலையிலயே முடிச்சிடுங்க. இந்த மாலை போட்டுட்டு 22, 23, 24, 25, 26, 27 பாருங்க, 6 நாள் நீங்க விரதத்துல இருப்பீங்க. 7வது நாள் முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடந்த பிறகு அவரோட கோபம் எல்லாம் தணிந்து அவர் குளிர்ச்சியான பிறகுதான் நீங்க ஈவினிங் மேல மாலையை கழட்டி, மாலை கழட்டும் போது எப்படி சமர்ப்பிக்கணும்னு கேக்குறீங்க. சுவாமி கிட்ட பன்னீர் இருந்ததுன்னா பன்னீர் தண்ணியில மாலை போட்டுடுங்க.